பரலோகத்துல பயங்கரமான சங்கீதமும் வரவேற்பு நிகழ்ச்சியும் நடந்து கொண்டிருக்கு. ஒவ்வொரு ஆளா பரலோகத்துக்கு ஏறி வராங்க. முதல் ஆளு ஏறி வரும்போ அங்க பரலோகத்துல அனௌன்ஸ் பண்றாங்க, இவர் ஒரு டாக்டரேட் எடுத்த ஆளு, இறையல்ல டாக்டரேட் எடுத்த ஆளு எழும்பி உள்ள வந்த உடனே தூதர்கள் கையை கொடுத்து உள்ள கொண்டு போச்சுனும். ரெண்டாவது ஒரு ஆள் உள்ள வாராரு. ரெண்டாவது வார ஆளு இவர் விஞ்ஞானியாயிருந்து ரட்சிக்கப்பட்டவர். அவர் உள்ள வந்த உடனே தூதர்கள் கையை கொடுத்து உள்ள கொண்டு போச்சுனும். மூணாவது ஒரு ஆள் உள்ள வாராரு. அந்த மூணாவது ஆள் ஒரு வரலாற்று ஆசிரியர். இயேசு கிறிஸ்துவை பூமியில வரலாற்று பூர்வமாய் நிரூபித்தவர். அவர் வந்த உடனே அவரை சேக்கண்ட் கொடுத்து உள்ள கொண்டு போச்சுனும். நாலாவது ஒரு ஆள் வாராரு. நாலாவது வாரது தெருவில் உட்கார்ந்து பிச்சை எடுத்துட்டு இருந்த ஒருத்தன். அவன் உள்ள வரும்போ அவனுக்கு பேரை சொன்ன உடனே தூதர்கள் பயங்கரம் இசை கருவியை போட்டனும். இயேசுவானவர் எழும்பி நின்னாரு. உடனே உள்ள போனவங்க எல்லாம் கேட்டனுமா, ஏன் பரலோகத்துல திடீர்னு ஒரு ஆர்ப்பாட்டம், ஏன் இயேசுவானவர் எழும்பி நிற்கிறாரு? உடனே தூதன் சொன்னானா, பிச்சைக்காரன் தனியா வரல, 5 பேரை கொண்டு வந்திருக்கிறான். நம்ம எடுக்கிற இறையல் கண்டிப்பா உதவி செய்யும். நம்ம எழுதுகிற வரலாறு கண்டிப்பா உதவி செய்யும். நம்ம ரட்சிக்கப்பட்ட நம்ம ஆத்மாவை கண்டிப்பா காத்து கொள்ளலாம். ஆனா நம்ம கூட இன்னொருவர் வரும்போ பரலோகம் சந்தோஷப்படுகிறது.